Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புரட்டாசி மாத மகாளய அமாவாசையையொட்டி சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் குவிந்த மக்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். புரட்டாசி மாத மகாளய அமாவாசையையொட்டி மயிலாப்பூர் சென்னையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து மக்கள் வழிபட்டு வர்றாங்க. விவரங்களை விரிவாக வழங்குங்க. வணக்கம் ரம்யா. சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் திருக்கோயிலின் தெப்ப குளத்திற்கு அருகே புரட்டாசி மாதம் மாலை அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக அதிகாலையில் இருந்து பொதுமக்கள் திரண்டு தற்போது தர்ப்பணம் என்பதை கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களின் ஆன்மாக்கள் சாந்தியும் நிம்மதியும் கிடைக்க வேண்டிய பொதுமக்கள் இந்த தர்ப்பணத்தை வழிபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாதம் அமாவாசையின் போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. குறிப்பாக ஆடி மாதம், தை மாதம் மற்றும் புரட்டாசி ஆகிய மாதங்களில் அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் செய்வதன் மூலம் அதிக புண்ணியை தரும் என மக்கள் நம்புகிறார்கள். குறிப்பாக மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் இந்த புரட்டாசி மாதம் அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்தால் மிக முக்கியமான புண்ணியம் கிடைக்கும் என பொதுமக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நாளை ஒட்டி கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் தெப்பக்குளத்திற்கு அருகே பொதுமக்கள் வருகை தந்து அவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக பச்சரிசி மாவு, எள், வாழைப்பழம் உட்பட பல்வேறு பொருட்களை படையலிட்டு இருக்கிறார்கள். பின்னர் புரோகிதர் முன்னோர்களின் பெயர்களை கூறி வேத மந்திரங்களை ஓதினார். பின்னர் பொதுமக்கள் தர்ப்பண பொருட்களை ஆற்றில் கரைத்து புனித நீராடி வழிபட்டனர். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெற இந்த தினத்தில் வழிபாடு செய்தால் வாழ்வில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் அமைதி கிடைக்கும் என மக்களின் நம்பிக்கையாகவே இருக்கின்றது. ரம்யா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத். ராஜ்குமார், சொல்லுங்க. புரட்டாசி மாத மகாலய அமாவாசையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டு வருகின்றனர். விவரங்கள் என்ன, விரிவா வழங்குங்க. வணக்கம் ரம்யா. அதாவது மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்துக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடிய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்காக குவிந்து வர்றாங்க. அதாவது தீர்த்த மூர்த்தி ஸ்தலம் இப்படி முப்பெருமைகளை உடைய ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், அதே போல ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை காலங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வருகை தரக்கூடிய பக்தர்கள் தம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் இங்கு புரட்டாசி மாத மகாலய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தவங்க. இவர்கள் வருகை தரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் தம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில புரோகிதர்களிடம் எள்ளு பிண்டம் வைத்து தீர்த்தர்ப்பணம் கொடுத்து தற்போது முன்னோர்களுக்கு தீர்த்தர்ப்பணம் கொடுத்து வர்றாங்க. தீர்த்தர்ப்பணம் கொடுக்க வரும் பக்தர்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்காங்க. அதே போல தீர்த்தர்ப்பணம் கொடுத்து விட்டு ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோவிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்கள் மற்றும் ராமேஸ்வரம் ராமநாதசாமி ஸ்ரீ பர்வதத்தினி அம்பால தற்போது ஏராளமான பக்தர்கள் 3 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து தற்போது தரிசனம் செய்து வராங்க. அதை பக்தர்களின் வரியையொட்டி பாதுகாப்பு வசதிக்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீப் தலைமையில தற்போது 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு போறாங்க. அதே போல எந்தவித அசம்பவ சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக மெரைன் போலீசார் படகு மூலம் தீவிரமாக கடல் பகுதியில் கண்காணிக்கிறாங்க. அது ராமேஸ்வரம், அதாவது பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகையொட்டி ராமேஸ்வரத்துல தற்போது அனைத்து பாதைகளும் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. தற்போது பக்தர்களுக்கு இந்த குடிநீர் வசதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மட்டும் தற்போது குறைபாடாக இருந்து வருகிறது. இந்த சூழலில் மக்கள் கூட்டம் நிரம்பி வருகிறது. ரம்யா, Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.